பாட்டுகள் இருந்தா தயவுசெய்து அடிச்சிருங்க. சும்மா ஜென்ரலா தான் போடுதுன்னு சொல்லிட்டு 2 ஜாதி 3 ஜாதி குழப்பத்தை உண்டுன்ற பாட்டுகளை வச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து இனிமே காதுல கேட்கக்கூடாது. கேட்டா எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. குறிப்பா பிரைவேட் பஸ்ஸஸ் ஜென்ரலான பாட்டு போடுங்க. யாரும் வேண்டாங்களா? யார் ரீதியான பாட்டு 90% பார்த்துருக்கு. இதுல காம்ப்ரமைஸே கிடையாது. இன்னைக்கு கூட்டத்தே அதுக்காக சரிதானே? ஒன்றும் குழப்பம் இல்லையா உங்களுக்கு? கஷ்டமான நேரத்தில் பேருந்துகளில் சாதிய ரீதியிலான பாடல்கள் ஒளிபரப்பு செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் நடத்துனர் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நெல்லை மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். நெல்லை மாநகர காவல்துறை விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை என்னென்ன? நெல்லை மாவட்டத்தில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களிடையே தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வருகிறது. இது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டதில் பேருந்துகள் மூலம் தான் இந்த பிரச்சனைகள் முதற்கட்டமாக தொடங்குவதாக கண்டறியப்பட்ட நிலையில பேருந்துகள்ல இந்த மாதிரியான பிரச்சனை, அதாவது ஜாதி ரீதியிலான பிரச்சனைகள், மாணவருடைய மோதல் பிரச்சனைகள் ஈடுபடாமல் இருப்பதற்கு பேருந்து நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நெல்லை மாநகர காவல்துறை சார்பில் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இதுல அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள், அதுபோல தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தார்கள். இதுல பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பேருந்துகள்ல சண்டையிடாமல் இருப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அதே போல சிறிய சிறிய பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனடியாக காவல்துறைக்கு தகவலை தெரிவித்து அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இந்த நிலையில சாதிய ரீதியிலான பாடல்கள் ஒளிபரப்பு செய்யப்படுவதால்தான் மாணவர்கள் மத்தியில் மோதல் போக்கு நிலவுவதாக காவல்துறையினருக்கு தொடர் புகார் இருக்கிறது. அதே போல சாதி ரீதியிலான பாடல்கள் பேருந்துகளில் ஒளிபரப்பு செய்யப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் நடத்துனர் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சொல்லியிருக்கிறார்கள். அதே போல பேருந்துகள் குறிப்பிட்ட பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தி ஏற வேண்டும். அதே போல மாணவர்கள் சண்டையிட்டால் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் அல்லது பெட்ரோல் வாகனங்கள்ல உடனடியாக தகவல் தெரிவித்து அந்த பிரச்சனையை வளராமல் தடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் காலையில காவல்துறையினர் சார்பில் நடத்தப்பட்ட அந்த ஓட்டுநர் நடத்துனர் பயிற்சிக்கு பின்னர் மாலையில பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களையும் அழைத்து இதே போல ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மோதல் போக்கிலை தடுக்கும் விதமாக கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கான அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடத்துவதற்கு காவல்துறை ஏற்பாடு செய்திருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.